தமிழரசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. சிபியோட தங்கச்சிக்கு வெளியில் போகணும், ஆனால் ஜெகதாம்பாள் வெளியில் விடவே மாட்டாங்களே. டான்ஸ் ஆடுறதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே போய் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சம்யுக்தா, இப்போ நீ எங்கே போக போகிற? இப்போ நான் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போக போகிறேன். நீ வந்துடுறியா? இல்லை, ஜனாலேருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நீ வா, நான் எப்படி இருந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னேன். சரி, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகிறப்ப வெண்பா பார்க்குறாங்க. என்னது, சம்யுக்தா கூட சிபியோட தங்கச்சி போகிறாளே, நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் தான் அவள் இப்படி பண்ணுறா? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சாயங்காலம் வரைக்கும் வர மாதிரியே தெரில. சிபியும் எல்லாம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டியும் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவருக்கு மேலே வேலை பார்க்குறவர்கிட்ட ஃபோனை வாங்குறாங்க. தம்பி, நல்லா நீ பொறுப்பாக வேலை பார்த்த, எல்லாம் ஓகே தான், ஆனால் வாய் தான் கொஞ்சம் சரியில்லை. சரி சார், எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே நல்லா புரியுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வாங்கிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வராங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வராங்க. நம்ம சிபியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்களும் சம்யுக்தான்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. என்னடா அது, சம்யுக்தாவை காணுமே, எப்போதும் நம்மளை விட்டுட்டு தனியாலாம் போக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேடி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சிபி வந்துடுறாங்க. வீடே கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. என்னது, இன்னமும் காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம தமிழரசி சொல்கிறாங்க. சிபியோட தங்கச்சியை ஜனாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினச்சி அவங்க மனசை அவங்களும் தேத்திக்கிட்டாலும் மணி 8 மணிக்கிட்ட ஆகிடுது. உடனே இவ்வளோ நேரம் ஆகியும் வரலைன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறப்ப அமுதா இருக்காங்கள, கணேசனோட மனைவி, அவங்க பேர் தான் அமுதா. கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்க? நான் எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் தான் படுறீங்க, தப்பாக தான் நினைக்கிறீங்க. ஆனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நான் எதுவும் அநியாயமெல்லாம் பேசலை. எதுக்காக இவ்வளோ நேரம் ஆகியும் வெளியில் இருக்கா? போகிற இடத்த சொல்லிட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்த்தாலும் தமிழரசி ஃபோனை எடுக்கிற மாதிரியே தெரில. அவங்க நிதானம் இல்லாமல் இருக்காங்க. அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி சந்தேகப்படுறதுக்கு நீ யார்? ஏங்க இப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொன்னோன்னே ஜனா வந்துடுறாங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மீனா இருக்காங்களே, என் பொண்ணு நியாயமாக தான் நடந்திருப்பா, ஏதாவது சினிமாவுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப, என் வீட்டை பொண்ணை பற்றியெல்லாம் நீ பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு தமிழரசியை திட்டுறாங்க. உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாருமே இங்கே நடந்துக்கணுமா? எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆசை, விருப்பம் இதெல்லாம் இருக்கவே கூடாதா? என்னங்க நீங்கள், இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் வெண்பா கூட இருக்கா, 2 பேரும் ஜோடியாக போயிட்டு வர வேண்டியதானே? யாரு கூட போனாவது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான், எனக்கு நல்லாவே தெரியுமே, சம்யுக்தா கூட போனான்னு வெண்பா சொல்லிடுறாங்க. சிபியும் வந்துடுறாங்க. ஏமா இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய், நீ சரியில்லடா, வர வர யார் பேச்சையோ கேட்டுட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. ஆமாம், நியாயமான வழியில் நான் ஜெயிக்கணும் தான் நினைக்கிறேன். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காத. தங்கச்சி எங்கே போனா? எனக்கு தெரியுமாமான்னு சொல்லி சம்யுக்தா கூட தான் போனா. சம்யுக்தா இந்த நேரத்தில் பார்ட்டி பண்ணுற இடத்துல இருப்பா. சிபி வேற தங்கச்சி எங்கேயும் போகல, அங்கே தான் இருப்பாங்கிற மாதிரி சொன்னேன். சரி, முதல்ல அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஏன் தங்கச்சியை தேடி அண்ணங்காரன் மட்டும் போனால் போதும், அவங்க ஃப்ரெண்டு போனால் போதும், நீ எதுக்கிட்ட தேவையில்லாமல் போயிட்டுருக்க, உனக்கும் என் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னோன்னே ஜெகதாம்பாளுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அமுதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அமுதாவும் மீனாவும் சேர்ந்து பழி போட்டிருக்கீங்க. அதை எல்லாத்தையும் அவன் மறந்துட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வீடு பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவள் அக்கறையாக பேசுகிறா. ஆனால் அம்மாவாகவும் அத்தையாகவும் இருந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், நீங்கள் தான் என்னை மதிக்கவே மாட்டீங்களே. ஏய், நான் ஒன்றே ஒரு விஷயந்தான் பேசணும், உங்ககிட்டலாம் பேசி 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. தமிழரசி, எனக்காக ஒன்று செய்வியாமா? சொல்லுங்கள் மேடம், என்ன செய்யணும்? அந்த பொண்ணு திருப்பியும் பழையபடி எந்த விதத்துலையும் பிரச்சனையில் மாட்டிக்காமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. என் மனசுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுதுங்கிற மாதிரி சொன்னேன். வேகமாக பார்ட்டி பண்ணுற இடத்துக்கு 3 பேர் போகிறாங்க. சிபியோட ஃப்ரெண்டு கேடின்னு கூப்பிட்டு வரல, அவரும் தமிழரசி. சிபி கார் ஓட்டிட்டு மாதம் போயிட்டுருக்காரு. அப்போன்னு பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்த நம்ம சிபியோட தங்கச்சியை 4-5 பேர் கூட்டிகிட்டு அவங்க மட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. இது நம்ம சம்யுக்தாவுக்கு சுத்தமாக தெரியல. அவங்க டான்ஸ் ஆடுறதுல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து, என்னங்க இந்த மாதிரி இடத்துக்கலாமா நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே,
தேவையில்லாம் பேசாத. இப்போதைக்கு என் தங்கச்சி உள்ளே இருக்காளா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். சம்யுக்தாக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஏன் தான் என் தங்கச்சியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலங்கிற மாதிரி சிபி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறப்ப சம்யுக்தா வந்து பார்க்குறாங்க. சிபி, தமிழரசி, அப்புறம் சிபியோட ஃப்ரெண்டு 3 பேர் பார்த்த உடனே, என்னடா இவ இப்படி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நிதானம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்த உடனே சம்யுக்தா அதெல்லாம் போட்டோம், எங்கே இருக்கா சிபியோட தங்கச்சி, எங்கே இருக்காளா, ஏன் கூட பக்கத்தில் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா, ஆனால் இப்போ அவள் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் போட்டும் நீயும் வந்துட்டல்ல சிபி, டான்ஸ் ஆடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி, பாட்டு இன்னும் ஃபுல்லாக முடியல, இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு செம்மையாக வந்து கோவம் வருது. டேய், சம்யுக்தாவை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போ. இவளை கூட்டிகிட்டு போகணுமா? ஏய், இவளும் நம்ம வீட்டு பொண்ணு தான்டா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ சரியா. நான் தங்கச்சியே எங்கே இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன், இங்கே எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏங்க, எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை எல்லாத்தையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் இங்கே வந்தது தெரியுது. இங்கே இருக்கிற சூழ்நிலை அவங்கள வந்து சரியாக வந்து தேட முடியல. ஏங்க, அதான் இங்கே வந்துட்டாங்கன்னு தெரியுது, ஆனால் இங்கேருந்து போனாங்களா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எதுவும் புரியல. ஏங்க, இங்கே இருக்கிற மாதிரி தெரியலங்கிற மாதிரி நம்ம தமிழரசியும் வந்து பேசுகிறாங்க. நம்ம வேறு ஏதாவது ஒரு காரை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த காரில் வந்து தேடுவோம். இல்லை அவன் ஆட்டோவில் போய்கிட்டோம். டே, நீ ஆட்டோவில் போய்க்க, என் தங்கச்சியை நானும் தமிழரசியும் தேடி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னேன். வேக வேகமாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. எப்படி இருந்தாலும் அமுதா வந்து யோசிக்கிறாங்க, நம்ம மீனாவும் பொண்ணு வந்துடுவா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னோன்னே, மீனாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என் பொண்ணு ஏன் தான் என் பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, சம்யுக்தாவை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிடுவோம். இல்லாட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை தான் கண்ணா பண்ணான்னு பிடிச்சி திட்டுவாங்கன்னு சொன்னோன்னே, அப்படியே வந்து போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, அசந்து வந்து தூங்கிடுறாங்க. நம்ம சம்யுக்தாவை தூங்க வச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. வெண்பா பார்த்துட்றாங்க. வெண்பா, நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து சொல்லாத. இவ இப்படி இருக்கா, ஆனால் இவ கூட தானே போனா எங்கள் வீட்டு பொண்ணு, அவன் எங்கே போனான், சிபியோட தங்கச்சிங்கிற மாதிரி வெண்பா கேட்ட உடனே, அதான் எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை. நம்ம சிபியும் தமிழரசியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த முதல்ல ஜெனா பாட்டிக்கிட்ட சொல்லணும். அவங்க இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஏய், இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, தெரியலம்மா, இப்போ இவளை கூப்பிட்டு வந்து விசாரிக்க சொல்லுவாங்க. இவ இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், தான் பொண்ணை நினச்சி இன்னமும் கஷ்டப்பட மாட்டாங்களா? சிபியும் தமிழரசியும் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப, சிபி வந்து பாட்டமாகிட்டாங்க. இவ்வளோ நேரம் நான் சம்யுக்தா கூட இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். தங்கச்சி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இந்த சந்தை அந்த சந்தைன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க தங்கச்சியை 2 பேரும் வந்து அப்படியே கூட்டிகிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க ரோட்டில். இதை வந்து நம்ம தமிழரசி பார்த்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். செமையாக வந்து மாதம் வந்து இருக்க போகுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன்ல, தைரியமாக வந்து இருங்க, நல்லா வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நிச்சயம் தங்கச்சியோட தான் வீட்டுக்கு வந்து போகிறோம், எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, தமிழரசி வீட்டில் என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு, அங்கே இன்னமும் காணுமே அப்படின்னு சொல்லி தேன் வந்து கேட்குறாங்க. உடனே அந்த வீட்டில் தானமா இருக்கா, அந்த வீடுங்கிறது அவரோட சொந்த வீடு மாதிரி நல்ல விதமாக பார்த்துப்பாங்க. ஆமாம், அந்த வீட்டில் தான் நம்ம அக்காவை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்களே, ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன பழி போட போகிறாங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் ஏதாவது நடந்திருக்குமா, ஒவ்வொரு நாளும் அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தமிழரசி எப்படி இருந்தாலும் சிபிக்கு வந்து ஆறுதலாக வந்து பேசுகிறத பார்த்தோன்னே, பரவாயில்ல, நீயும் ஆறுதலாக வந்து பேசுகிற, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி நேர்மையான வழியில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதே மாதிரி தாங்க நானும், தங்கச்சியை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னேன். தங்கச்சி வந்து ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கிறத நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. நம்ம சிபியும் தமிழரசியும் பார்த்த உடனே எப்படி இருந்தாலும் சண்டை போட்டு காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.